சார், பொம்பளைனா மேடம். அதை கவனிங்க. உங்களுக்கு வயசுக்கு கம்மியாக இருக்க கீழே இருக்கவங்கள பேசும்போது ஒரு அந்த பேர் விட்டு கூப்பிடுங்க. பேர் விட்டு கூப்பிட்றத விட ஒரு ஸ்வீட்டான விஷயம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ரைட். அடுத்தது ஸ்மைல். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னன்னா அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே கூடாது. ஸ்மைல் நிறைய விஷயங்களை பண்ணு. ஸ்மைல்னா என்ன? ஒரு புன்னகையை நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், மவுண்ட் ரோடு மார்னிங் அரௌண்ட் 9:30 to 10:30 எப்படி இருக்கும் பாருங்க. நடமாடும் பிணங்கள் சொல்லுவேன் நான். வண்டியில் அப்படியே உட்காந்து உட்காந்துருக்க பாருங்க. மண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா செம அதிக ஹார்ட் அட்டாக் வரதே மண்டே மார்னிங் தான். சரி, அதை பார்த்தாலே இவனை பார்த்தாலே நமக்கு வந்துடும் ஹார்ட் அட்டாக். இப்போ நாமளாவது மாற்றி பார்ப்போம். ஒரு ஹாய் சொல்றது. நீங்க சில இடங்கள்ல பாருங்களேன், சில மனிதர்கள் ஜப்பானியர்கள்லாம் எடுத்துங்க, தெரிஞ்சோ தெரியலையோ அவங்க எப்படி ஒரு ஹாய் பாய் சொல்றாங்க, ஒரு ஹாய் சொல்றாங்க. ஒரு அப்படியே ஒரு பூ மாதிரி இருக்கு அவங்க மூஞ்சி. நம்ம மூஞ்சி மட்டும் ஏன் அப்படி இருக்கு? சும்பி போன டேஷ் மாதிரி இருக்கு. ஏன்? அதெல்லாம் மாற்றணும்ல. சிம்பிளான விஷயம். நிறைய பேசக்கூடாது, நிறைய கேட்கணும். 2 காது இருக்கு கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு ஒரு வாய் இருக்கு. இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணணும். அடுத்தது லிசன் பண்ணக்கூடாது, கவனிக்கக்கூடாது, ஆக்டிவாக லிசன் பண்ணணும். அந்த அப்சர்வேஷன்ஸ் வேற லெவலில் இருக்கணும். இப்போ ஒரு ட்ரைனிங் ஒருத்தர் கொடுக்குற